நந்தினிய பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? சொல்லியிருக்கேன் பார்வதி, இன்னைக்கு நாளைக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னங்க இது? நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க வேண்டான்னு சொல்லியும் நான் தான் உங்களை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சேன். இன்விடேஷன்ல உங்க பேரை பிரிண்ட் பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னேன். ஆனா அகிலா அம்மா ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா மேடம் பேரை போட சொல்லிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க ஏன் இதுக்காக ஃபீல் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? நான் வந்தாலும் ஐஸ்வர்யா அம்மா வந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஐஸ்வர்யா அம்மாவே வரட்டுமே. என்ன நாராயணன், சொன்னபடி எல்லாம் செஞ்சாச்சா? எல்லாம் ரெடிங்க மேடம். இன்விடேஷன்ல ஐஸ்வர்யா பேர் தானே போட்டிருக்கீங்க? பேரெல்லாம் போட்டாச்சுங்க மேடம். நீ குடுமா. இந்த ஐசு பாரு. எப்படி? மம்மி பாருங்க. அம்மா, நீங்களும் சாரும் கண்டிப்பா வரணும். அப்பதான் எங்களுக்கு மரியாதையா இருக்கும். இவ்வளவு எதுக்கு கூப்பிடுறான்? இல்ல, நாங்க வந்தா நல்லா இருக்காது. நீங்க நல்லபடியா நடத்துங்க. இல்லம்மா, நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க வந்தாதான் எங்க மனசுக்கு நிறைவா இருக்கும். ஏன் பார்வதி, நான் திறப்பு விழா பண்ணா நீ வரக்கூடாதா? என்கிட்டே கௌரவம் பாக்குறியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆண்டி சொல்லிருக்காங்கல்ல, நீயும் வா. இல்ல ஐஸ்வர்யம்மா, அப்படி சொல்லல. வா பார்வதி. வரேன்னு சொல்லு. சரி, நாங்களும் வரோம். ரொம்ப நன்றிங்கம்மா. அப்ப நாங்க வர்றோம். அப்ப நாங்க வரோம்மா. வரேன் சார். வரேங்க. வரோம். வரேன் சார். வரேங்க சார். வர்றேம்மா. வர்றேம்மா. வரோம்மா.
அவதான் வரமாட்டேன்னு சொல்றாள்ல, விட வேண்டியதானே. நீ ஏன் அவளை வலுக்கட்டாயமா வா வான்னு கூப்பிடுற? அவளை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வைக்கணும் ஐசு. நான் ஒரு காரணத்துக்காக தான் அவளை வர சொன்னா ஆண்டி. எனக்கு கிடைக்க போற மரியாதைய பார்த்து அவ நொந்து போணும். ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். பார்வதி கண்டிப்பா அங்க வரணும். உனக்கு கிடைக்க போற மரியாதைய பார்த்து அவ வெந்து நொந்து சாகணும். அதுவும் கரெக்ட் தான். மாமா, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம் பார்வதி. ம். அண்ணி, எதுக்காக ஐஸ்வர்யா விஷயத்துல இப்படி காம்ப்ரமைஸ் ஆகி போறீங்க? என்ன சின்னையா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் வரும்போது நகைக்கடை நாராயணனை பார்த்துட்டு தான் வரேன். அவர் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அண்ணி. ஐஸ்வர்யா அம்மா கிட்ட போய் எதோ பேசி சீனை போட்டு அடம் முடிச்சு நகைக்கடை திறப்பு விழா அவ பேரை போட்டுக்கிட்டா. அவங்களும் அம்மாவோட மருமக தானே சின்னையா? இப்ப யாரு திறப்பு விழா நடத்தினா என்ன? இல்ல நீ அவளை சும்மா விடக்கூடாது. உங்களுக்கு வந்து அவ தட்டி பறிச்சுக்கிட்டா. என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அருண், பார்வதியே விடுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு நீ பெருசு பண்ற? அமைதியாடுறா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சின்னையா. நமக்குள்ள சண்டை வந்தா நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனைன்னு வெளியே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேரு. நான் சொல்றத கேளுங்க. நீங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. அனி, இப்படி சொல்லி சொல்லியே என் கையை கட்டி போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படி பெருந்தன்மையா விட்டு கொடுக்கறதுனாலதான் அந்த ஐஸ்வர்யா எல்லா விஷயத்துக்கும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. சின்னையா, நீங்க அமைதியா இருங்க, பாத்துக்கலாம். போங்க நீ. அருண், யா ஜுவல்லரி ஷாப் தான். ஆமா, நான் தான். தேங்க்ஸ். ஆமா, ஆனா ஆண்டி இல்ல. அவங்க இடத்துல இருந்து நான் தான் ரிப்பன் கட் பண்ணி இனாகிரேட் பண்ண போறேன். எஸ், இன்விடேஷன்ல என் பேர் தான் பெருசா போட்டிருக்கு. நான் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு பெருமை. எஸ், ஆமா, வெல்கமிங்ல ரொம்ப கிராண்டா இருக்கும். ஆமாமா, கிராண்டா இருக்கும். ஐஸ்வர்யானா சும்மாவா? எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும்ல. யா, மரியாதைங்கிறது அதுவா கிடைக்கணும். கேட்டு கேட்டு வாங்குறது இல்ல. அடடடடா. I'll call you back. ஐயோ, வாட்ஸ்அப்ல என்னமா ஸ்டேட்டஸ் போட்டு ஃபீல் பண்ணிருக்கா. அடடடா. என்ன? என்ன சொன்ன? ஆ? என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் அது சொல்லியே. இல்ல, நான் போன் பேசிட்டு இருக்கும்போது நீ என்னமோ சொன்ன. அது என்னன்னு சொல்லு. அட போ ஐசு, நான் எதுவும் சொல்லல. வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அத இல்ல, சொன்னேன். நீ சொன்ன. அப்ப என் காதுல சரியா விழல. இப்போ நீ சொன்னது என்னன்னு சொல்லு. ஐசு, நான் எதுவுமே சொல்ல ஐசு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் படிச்சிட்டு இருந்தேன். உன் காதுல தப்பா விழுந்திருக்கும் போல. வாட்ஸ்அப்ல உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன என்னோட டைலாக் இவ பேசிட்டு போறா? சரி, ஏதோ ட்ரை பண்றா போல. பண்ணு பண்ணு. சீக்கிரமா வாங்க. வர்றவங்களை எல்லாம் கொஞ்சம் கரெக்டா கவனிச்சுக்கங்க. எதுவும் மிஸ் ஆயிட போகுது. என்னங்க, ஆ. டைம் ஆயிக்கிட்டே இருக்கு. ஐஸ்வர்யா மேடம் இன்னும் வரலீங்களே? ஆமா, என்னாச்சுன்னு தெரியலையே. அதான் எனக்கும் தெரியும். வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. எதுக்கும் ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரிம்மா, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தான் ஐசு?
என்ன உங்க அம்மா தான் லாஸ்ட் மினிட்ல ஹோட்டல்ல இருந்து போன் வந்ததுன்னு அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அங்க வந்து உனக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆமா ஆண்டி, என்ன பண்றது? எஸ்கேப் ஆயிட்டாங்களே. அத்தை, நகை கடை திறப்பு விழாக்கு போற நமக்கு அங்க நகை ஏதாவது கிஃப்டா கொடுப்பாங்களா? ஏண்டி தின்னி முட்டை, நாம என்ன மளிகை கடைக்கா போறோம்? எல்லாருக்கும் கையில உடைச்ச கடலையும் வெல்லமும் கட்டி கொடுக்கறதுக்கு நகை கடைக்கு போறோம்டி. அங்க ஐஸ்வர்யாக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்பாங்க. என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா. பஞ்சரா? ஸ்டெப்னி இருக்கா? இருக்குமா. கொஞ்சம் சீக்கிரம் மாத்து. ஓகேமா. என்ன பாக்குற? இது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா. அதான் தெரியுது, போய் டக்குன்னு மாத்து போ. சரிங்கம்மா. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஐசு, யார் போன்ல? நகை கடையில இருந்து தான் பண்றாங்க. நம்ம வரலையேன்னு கேட்க தான் போன் பண்ணிருப்பாங்க. எடுத்து பேசு. ஹலோ. குட் மார்னிங் மேடம். வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. வர வழியில கார் கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சு. டிரைவர் ஸ்டெப்னி மாத்திட்டு இருக்காரு. இதோ இப்ப வந்துருவோம். ஓகே மேடம். ஓகே. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம். ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமா? ஐஸ்வர்யா மேடம், அந்த கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? ஸ்டெப்னி மாத்திட்டு இருக்காங்களா? வந்துடுறேன்னு சொன்னாங்க. என்னங்க, ஐஸ்வர்யா மேடம் இந்த கடை திறக்கறதுல எனக்கு ஆரம்பத்துல இருந்து இஷ்டமே இல்லைங்க. இப்ப கடை திறப்புக்கு வந்துட்டு இருக்க காரு திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நல்ல சகுனமா படலைங்க. நம்ம முதல்ல ஆசைப்பட்ட மாதிரி பார்வதி மேடத்தை வச்சே கடையை ஓபன் பண்ணலாங்க. அது எப்படி திடீர்னு மாத்த முடியும்? நீ பாட்டுக்கு ஏதாவது உளராத, சும்மா இரு. பார்வதி வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. எப்பா அடிங்கப்பா. வாங்கம்மா, வாங்க. வாங்க சார். தேங்க்ஸ். போலாம். வாங்க. போங்க. உள்ள வாங்க. போங்க. என்னம்மா? பார்வதி ராசியான பொண்ணுங்கிறத நடக்கிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம். பார்வதியே ரிப்பனை கட் பண்ணட்டுங்க. ஏய், அவசரப்படாத. அகிலாண்டேஸ்வரி அம்மா சொல்லிருக்காங்க, அவங்க பேச்ச மீறி நடக்க முடியாது. அகிலாமா ஒன்னும் மனசார ஐஸ்வர்யா மேடத்தை வச்சு கடை திறக்க சொல்லல. ஐஸ்வர்யா மேடம் தான் அழுது அடம் பிடிச்சு அகிலாண்டேஸ்வரி மேடத்தை சொல்ல வச்சிருக்காங்க. இங்க பாருமா, நீ என்ன சொன்னாலும் அம்மா சொன்னதை மீற முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் வாங்க, வாங்க, வாங்கம்மா, உள்ள போங்க, போங்க. எல்லாரும் வாங்க, வாங்க, வாங்க.
வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, இப்படி வாங்க. அப்படி எல்லாம் முன்னாடி வாங்க, இந்த பக்கம் வாங்கம்மா. அத்தை என்ன இன்னும் யாரும் வரல போல இருக்கே. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம் போல இருக்கு. தின்னி முட்டை ஏற்பாடுலாம் பலமா இருக்குல்ல. என்ன ஆண்டி யாரையும் காணோம்? இருப்பாங்க, அங்கதான் இருப்பாங்க. என்ன அத்தை மேல தானெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிருந்தீங்க, யாருமே காணுமே. அத்தை ஒருவேளை ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குமோ? அப்படியே 2 வச்சனோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்குமா? இப்பதானே ஐஸ்வர்யா வந்திருக்கா, இனிமே தான் ஃபங்க்ஷன். வேடிக்கை ஆரம்பம் போல இருக்கே. ஐசு வா, உள்ள போய் பார்க்கலாம். வா வா. ஏங்க சொல்லுங்க. பார்வதி அம்மா, நீங்களே ரிப்பனை கட் பண்ணி கடை ஓபன் பண்ணி வச்சிருங்களேன். என்னது நானா? ஐயோ என்னால முடியாது. அகிலா அம்மாவும் ஐஸ்வர்யா அம்மா தான் ரிப்பன் கட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றது சரிதாம்மா, ஆனா அவங்க வந்த காரு அவசகுணமா பஞ்சர் ஆயிடுச்சு. எங்களுக்கு என்னமோ கடையை நீங்க திறந்து வச்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க ரிப்பனை கட் பண்ணுங்க. இல்ல இது இது தப்பாயிடும். அனி அவங்க தான் ஆசைப்படுறாங்களே, நீங்க போய் ரிப்பனை கட் பண்ணுங்க. ஐயோ என்ன சின்னையா சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. எல்லாரும் என்ன சொன்னாலும் என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. ஐஸ்வர்யா அம்மா தான் கடையை திறந்து வைக்கணும். ப்ளீஸ்மா என்ன தப்பா நினைக்காதீங்க. ஐஸ்வர்யா அம்மாவோட பேரை இன்விடேஷன்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்க ரிப்பன் கட் பண்ணாம நான் கட் பண்ணா அது ரொம்ப தப்பாயிடும். ஐஸ்வர்யா அம்மாவே வந்து கட் பண்ணட்டுமே. பார்வதி அம்மா மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. நீங்க தான் கடையை திறந்து வைக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. அப்புறம் எதுக்கு இன்விடேஷன்ல என்னோட பேரை போட்டு என்ன இங்க இன்வைட் பண்ணுங்க? என்ன கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? நாராயணன், என்ன இதெல்லாம்? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்ன, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான். நீங்க வாங்க ஐஸ்வர்யா மேடம், நீங்க வந்து ரிப்பனை கட் பண்ணி கடை ஓபன் பண்ணி வைங்க. ஐஸ்வர்யா அம்மா வாங்க, உங்க கையால வந்து ரிப்பனை கட் பண்ணி கடையை திறந்து வைங்க. வாங்க. பார்வதி அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? ஐஸ்வர்யா மேடம் நீங்க கட் பண்ணுங்க. ஐசு அதான் கூட்டெல்லாம் சொல்றாங்களே, பார்வதி மேடமே சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? போ போய் ரிப்பன் கட் பண்ணி ஓபன் பண்ணு. கொடுங்க. பார்வதி அம்மாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? ஐஸ்வர்யா மேடம் நீங்க கட் பண்ணுங்க.
சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன ஐஸ்வர்யா மேடம் நீங்க கட் பண்ணுங்க